அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் காய்க்கிற எல்லாரும் கேக்குதா? ஆம் சார். சரி. இது வந்து பொதுவா SLAS லிமிடெட் ஓப்பன், அதே போல இந்த ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் அவங்களுக்கு வந்து இணைஞ்சு கொள்ற மாதிரி தான் இந்த கிளாஸ் நான் செஞ்சுக்கிறேன். இத மூலாவது கேள்வியை பாருங்க. உமாஓய நீர்த்தேக்க திட்டத்துக்கு நிதி உதவி வழங்கிய நாடு எது? ஈரான். ஈரான். ஓகே. என்னன்னு சொன்னா, இந்த உமாஓய நீர்த்தேக்க திட்டம் வந்து பொதுவா வந்து 2009ஆம் ஆண்டு இலங்கையில் ஆரம்பிக்க செய்யப்படுது. இதை வந்து ஓபன் செய்யறதுக்காக ஈரானுடைய சுப்ரீம் லீடர், அதி உயர் தலைவர் இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். அப்ப அதன் பிறகு அவர் போயிட்டு ஒரு அசர்பைஜான்ல ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் மூலமா அவர் வந்து இறந்துட்டாரு. அவர் சீனாவை பொறுத்த வரைக்கும், சீனா வந்து எந்த நீர்த்தேக்க திட்டத்துக்கு உதவி செஞ்சேன்னு யாரும் சொல்லலாமா? மொரகஹகந்த நீர்த்தேக்க திட்டம். இந்த மொரகஹகந்த நீர்த்தேக்க திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சீனா அபிவிருத்தி வங்கி வந்து இதுக்குரிய நன்கொடைகளை வழங்கி இருந்தாங்க. இருந்த போதிலும் அதுக்கு சீனா மட்டும் இல்ல, பல நாடுகளுடைய உதவிகள் கிடைத்திருக்கின்றது. இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த சீனாவை தான் குறிப்பாக அந்த மொரகஹகந்த நீர்த்தேக்க திட்டத்துக்குரிய அந்த முக்கியமான ஒரு நன்கொடை வழங்கிய ஒரு நாடாக கருதப்படுகின்றது. ஸ்வீடனை பொறுத்த வரைக்கும் கொத்மலை நீர்த்தேக்க திட்டத்துக்கு நிதியுதவி வழங்கியிருந்தாங்க. ஐக்கிய ராஜ்யம் வந்து விக்டோரியா நீர்த்தேக்க திட்டத்துக்கு நிதியுதவி வழங்கியிருந்தாங்க. ரந்தனிகல நீர்த்தேக்க திட்டத்துக்கு ஜெர்மனி வந்து நிதியுதவி வழங்கியிருந்தாங்க. ரந்தனிகல நீர்த்தேக்க திட்டத்துக்கு ஜெர்மனி வந்து நிதியுதவி வழங்கினாங்க. மாதுரோய நீர்த்தேக்க திட்டத்துக்கு எந்த நாடு உதவி வழங்கின யாருன்னு சொல்லலுமா? கனடா. கனடா. வெரி குட். ஐக்கிய ராஜ்யம் எந்த நாடு? ஐக்கிய ராஜ்யம் வந்து விக்டோரியா நீர்த்தேக்க திட்டத்துக்கு நிதி உதவி வழங்கியிருந்தாங்க. ஸ்வீடன் எதுக்கு சார்? கொத்மலை நீர்த்தேக்க திட்டத்துக்கு ஸ்வீடன் தான் நிதியுதவி வழங்கினது. சார் ஐக்கிய ராஜ்யம் எதுக்கு? விக்டோரியா நீர்த்தேக்க திட்டமா? இந்த ஐக்கிய ராஜ்யம் சொல்லும் போது இந்த ஐக்கிய ராஜ்யத்துல என்னென்ன பகுதிகள் உள்ளடங்குதுன்னு யாருக்கும் சரி சொல்லலுமோ? இப்ப ஐக்கிய ராஜ்யம் சொன்னா யுனைடெட் கிங்டம், அப்படித்தானே? அப்ப யுனைடெட் கிங்டம் சொல்றது ஐக்கிய ராஜ்யம். அப்ப இங்கிலாந்து சொல்லும் போது ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து. England, Scotland, Wales, North Ireland. நார்த் அயர்லாந்து. வெரி குட். அதாவது இந்த நாடுகளை வந்து உள்ளடக்கியதை தான் நம்ம ஐக்கிய ராஜ்யம் சொல்லி சொல்றது. இந்த 4 விடயத்தை உள்ளடக்கியது ஐக்கிய ராஜ்யம் சொல்லுவோம். தனியாக இங்கிலாண்டை வந்து இங்கிலாண்டை தான் சொல்றது. அது இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேபிட்டல் லண்டன். இரண்டாவது கேள்வி பாருங்க. ஆசியாவில் முதலாக நோபல் பரிசு பெற்றவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூருக்கு இந்த இலக்கியத்துக்குரிய நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இலக்கியத்துக்கான நோபல் பரிசு தான் ரவீந்திரநாத் தாகூருக்கு வழங்கப்பட்டது 1913ஆம் ஆண்டு. 1913ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இவர் எழுதிய முக்கிய நூலோட பெயர் என்ன? கீதாஞ்சலி. கீதாஞ்சலி. யாருக்கும் தெரியுமா இந்த இலங்கையில வந்து இந்த ரவீந்திரநாத் ஆடிட்டோரியம் இல்லாட்டி ரவீந்திரநாத் கேட்போர் கூடம் ஒன்று வந்து ஒரு யூனிவர்சிட்டியில வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க அண்மையில.
அது எங்கன்னு சொல்லலுமோ? கொழும்பு யூனிவர்சிட்டி. எந்த யூனிவர்சிட்டிமா? கொழும்பு. கொழும்பல்ல, ருகுனியா சார். ருகுணு ஜெயவர்த்தனபுர. யூனிவர்சிட்டி. ருகுணு யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி ஆஃப் ருகுண. இந்த ருகுண யூனிவர்சிட்டியில தான் இந்த ரவீந்திரநாத் தாகூர் கேட்போர் கூடம் இருக்குது. மேரி கியூரி அம்மையார்னு சொல்றது அவங்க வந்து இந்த நோபல் பரிசு பெற்ற முதலாவது பெண்மணிய. நோபல் பரிசு பெற்ற முதலாவது பெண்மணி. அவங்களுக்கு 1903ஆம் ஆண்டு, அதே போல 1911ஆம் ஆண்டு, இந்த 2 ஆண்டுகள்லயுமே அவங்களுக்கு வந்து நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்குது. ஆல்பர்ட் நோபல் சொல்றது அவருடைய நினைவாகத்தான் இந்த நோபல் பரிசு வந்து வழங்குற இந்த விழா வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆண்டை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். மேரி கியூரி நோபல் பரிசு பெற்றது. மேரி கியூரி வந்து 1903ஆம் ஆண்டும் 1911ஆம் ஆண்டும். ஜவஹர்லால் நேரு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவினுடைய முதலாவது பிரதமர். அவர் எழுதிய ஒரு முக்கியமான நூல் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அவர் எழுதிய ஒரு முக்கியமான நூல் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. கொஞ்சம் பார்த்து உங்களோட மைக்கில் கொஞ்சம் மியூட் பண்ணி கொள்ளுங்க. 3வது கேள்வியை பாருங்க. லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பில் அறிவிக்க வேண்டிய அவசர தொலைபேசி இலக்கம் யாது? 1954. சரி, இந்த பதில் சொல்ல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. 1954 சரியா? இதுல 1990 சொல்றது சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவை. இந்த சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவை வந்து இந்தியாவால வந்து இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட ஒன்றுதான். பத்தொன்பது 96 என்னன்னு சொல்லலுமோ? மனித உரிமை மீறல். மனித உரிமை ஆணைக்குழு. வெரி குட். அதாவது மனித உரிமைகள் தொடர்பான முறைப்பாடுகளை அறிவிக்கிறதுக்காக அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இலக்கம் தான் இந்த 1996. நூற்றி ஆறு வந்து கடல்சார் அனர்த்தங்களை அறிமுகப்படுத்தப்பட்ட இலக்கம். 106 நீங்க எழுதுங்க. 106 கடல்சார் அனர்த்தங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு இலக்கம். இது அண்மையில அறிமுகப்படுத்தின ஒரு இலக்கம். 1984 நுகர்வோர் பாடசாலைகள்ல மின்சார சேவை. அபாயகர ஊடகம் அதாவது இதுல என்னன்னு சொன்னா, இந்த அபாயகர ஊடகங்கள் அதுக்காக வந்து நம்பர் வந்து இப்ப மாத்திக்கிறாங்க. 1927. இப்ப இலங்கையில வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று போய்கொண்டு இந்த ட்ரக்ஸ் ஃப்ரீ நேஷன் சொல்லி, அப்ப இந்த போதைப் பொருள் அற்ற ஒரு தேசத்தை கட்டி எழுப்புறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில 1927 அந்த அபாயகர ஊடகங்கள் அது தொடர்பாக அறிவிக்க வேண்டிய ஒரு இலக்கமா கருதுறாங்க. 1977 வந்து இந்த தேசிய நுகர்வோர் தொடர்பான முறைப்பாடுகளை அறிவிக்கிறது வந்து 1977. இன்னொருத்தர் சொல்லுங்க, இந்த மின்சார சபை வந்து 1987. அந்த மின்சார சபை சம்பந்தப்பட்ட முறைப்பாடுகள் வந்து 1987. இந்த 1984 சொல்றது முந்தைய வந்து இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட தகவல்களை அறிவிக்கிறதுக்காக அறிமுகப்படுத்திய இலக்கம் தான் 1984. போதைப் பொருள் தொடர்பான முறைப்பாடு அறிவிக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தியது 1984.
சரி, 4வது கேள்வியை பாருங்க. சமுர்தி ஊடாக வறிய மாணவர்களுக்கு வழங்கப்படும் புலமை பரிசில் யாது? சிப்தோரா. சிஃப்தோர். சிஃப்தோர்ன்னு சொல்றதுதான் இந்த சமுர்த்தி ஊடாக வறிய மாணவர்களுக்கு வழங்கப்படுற ஒரு புலமை பரிசு. இந்த சிஃப்தோர புலமை பரிசில் ஊடாக மாதம் 1500 ரூபாய் வந்து வழங்கப்படுது. மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படுது. இது வழங்குறது யாருக்குன்னு கேட்டா A-level ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இது வழங்குறது. A-level ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்காகத்தான் இந்த சிஃப்தோரை வந்து புலமை பரிசில் வந்து வழங்கப்படுறது. மகாபோலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும், அதாவது பல்கலைக்கழக மாணவர்களுக்காக வழங்கப்படுறது. இது அண்மையில வந்து 7500 ரூபாயாக அதோட அமௌண்ட்டை வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது பாடசாலை மாணவர்களுக்கான ஒரு காப்புறுதி திட்டம் தான் இந்த சுரக்ஷா காப்புறுதி திட்டம். இந்த சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி அமைச்சு, அதே போல ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், இந்த ரெண்டுமே இணைஞ்சுதான் இந்த சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தை வந்து மாணவர்களுக்கு வழங்குறாங்க. அக்ரஹார உங்க எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்சதுதான் அரச உத்தியோகத்தர்களுக்கான காப்புறுதி திட்டம். அதுலயும் கோல்டு, சில்வர், நோமல் அப்படி 3 வகை இருக்குது. 5வது கேள்வி பாருங்க. இலங்கை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளாகி கடல்சார் மாசடைவுகளை ஏற்படுத்திய கப்பல் யாது? எக்ஸ்பிரஸ் பேர். எக்ஸ்பிரஸ் பேர்ல அது 2021ஆம் ஆண்டு நடந்த ஒரு ஆக்சிடென்ட். இப்ப இந்த இந்து சமுத்திரத்துல இந்த கேரளா வன்மிச்ச பகுதியில வந்து இந்த MSC எல்சா 3 சொல்ற அந்த கப்பல் விபத்துக்குள்ளாகிக்குது. இன்னொரு கப்பலும் விபத்துக்குள்ளாகி தான் இருக்குது. இந்த எவர் கிவன் சொல்றது பெரிய சரக்கு சுயஸ் கப்பல். கால்வாயில சுயஸ் கால்வாயில சிக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு சரக்கு கப்பல் உண்டு. அது டைட்டன் சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். இந்த டைட்டானிக் கப்பல் வந்து கடல்ல மூழ்கினால 1912. வெரி குட், 1912. சரியோ. அப்ப இந்த டைட்டன் சொல்றது ஒரு நீர்மூழ்கி கப்பல். என்னன்னு சொன்னா, இந்த டைட்டானிக் கப்பல் வந்து பார்வையிடுறதுக்காக ஓஷன் கேட் என்று சொல்ற ஒரு நிறுவனம் ஊடாக உருவாக்கப்பட்ட இந்த டைட்டன் கப்பல்ல வந்து பயணம் செஞ்சு 5 பேர் வந்து உயிரிழந்தாங்க. இது 2023ஆம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வு. சியான் 6 சொல்றது சீனாவின் கடல்சார் ஆராய்ச்சிக்காக இலங்கைக்கு வந்த ஒரு கப்பல். அந்த சியான் 6 வந்த டைம்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, இந்த இந்தியா வந்து இலங்கைக்கு அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தா வந்து இந்தியா தொடர்பான உளவு வேலையை செய்யறதுக்காகத்தான் அவங்க இலங்கை வராங்க அப்படின்னு சொல்லி அதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்திய அரசால இலங்கைக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. இருந்த போதிலும் இலங்கை அதை அனுமதிச்சிருந்தாங்க. இப்ப அண்மையில அதே போல இலங்கை அரசாங்கம் வந்து ஐநாவோட ஒரு ஆராய்ச்சி கப்பல் வந்து இலங்கைக்கு வர்றதை வந்து மறுத்து இருந்தாங்க. அந்த கப்பல்ல பேர் என்ன தெரியுமா? ஃப்ரெட்ஜ் ஆஃப் நான்சன். அந்த கப்பல் வந்து இலங்கை அரசாங்கத்தால வந்து அதை வந்து தடுத்திருந்தாங்க. ஐநா ஆராய்ச்சி கப்பல் பேர் சொல்லுங்க சார். அதுல கப்பலோட பேர் வந்து ஃப்ரெட்ஜ் ஆஃப் நான்சன். ஃப்ரெட்ஜ் ஆஃப் நான்சன். சார், ஓ, எவர் கிவன் வந்து எதுட்டு சார்? எங்க சார் நடந்த? எவர் கிவன் வந்து அந்த சுயஸ் கால்வாயில சிக்கிய ஒரு பெரிய ஒரு சரக்கு. சார் ஒன்றும் கேட்கல சார். ஓகே, ஆறாவது கேள்வியை பாருங்க. இந்த மெத்தோகொடையில் 2023ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட சீனாவுக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையம் எது? என்னது? சினோபெக். இது வந்து 2023ஆம் ஆண்டு மெத்தேகொடையில திறந்து வைக்கப்பட்ட ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம். அதே போல இந்த வருடம் பிப்ரவரி மாதம்
இலங்கையில வந்து இந்த செல் எரிபொருள் நிரப்பு நிலையம் வந்து திறக்கப்பட்டது. அமெரிக்கா. அது அமெரிக்கால தான். ஆனா இலங்கையில திறக்கப்பட்டது 2025 பிப்ரவரி. அது எங்க திறக்கப்பட்டதுன்னு கேட்டா அம்பத்தல என்று சொல்ற அந்த பிரதேசத்துல இந்த செல் எரிபொருள் நிரப்பு நிலையம் வந்து இலங்கையில வந்து அண்மையில திறக்கப்பட்டது இந்த வருடமே. எந்த இடம் சார்? அம்பத்தல 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 எந்த நாட்டுக்கு சொந்தமான? அது அமெரிக்காவ. ஏழாவது கேள்வி பாருங்க. சர்வசன வாக்குரிமையை வழங்கிய இலங்கையின் அரசியல் அமைப்பு. டொனமூர். டொனமூர. இது பொதுவா ஒரு பேப்பர்ல இந்த டொனமூரை சம்பந்தப்படுத்தி ஒரு கேள்வி வளமையா வாரதுதான். அப்ப இலங்கையில வந்து இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வழங்கிய அரசியல் யாப்பு எது? குருமக்களம். மனிங் டிவென்சர் சார். இல்ல வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வந்து குருமக்களம் மூலமா தான் வழங்கப்பட்டது. அதாவது எப்படின்னு சொன்னா 21 வயதுக்கு மேற்பட்ட கல்வி கற்ற அதே போல செல்வந்த ஆண்களுக்கு மட்டும் வாக்குரிமை வழங்கப்பட்டிருந்தது. 21 வயதுக்கு மேற்பட்ட கல்வி கற்ற செல்வந்த ஆண்களுக்கு மட்டும். அதாவது இலங்கையில சனத்தொகையில அப்ப வந்து 100க்கு 4 வீதமான மக்களுக்கு தான் அந்த வாக்குரிமை வழங்கப்பட்டிருந்தது. இந்த குருமக்களம் யாப்பின் ஊடாகத்தான் நம்மட கல்வி கற்ற இலங்கையர் என்ற ரீதியில சார் பொன்னம்பலம் ராமநாதன் சட்டசபைக்கு தெரிவாகி இருந்தார். அந்த பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறையில வந்து இந்த அங்கத்துவம் கொடுத்தாங்க. இந்த மனிங் டிவென்சியர் ஊடாக பிரதேசவாரி பிரதிநிதித்துவம். அந்த அடிப்படையில மனிங் டிவென்சியர்ல வந்து அந்த சட்டசபைக்கு பிரதிநிதிகள் வந்து உள்வாங்கப்பட்டிருந்தாங்க. டொனமூரை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து சர்வசன வாக்குரிமை வழங்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு. ஆனா சர்வசன வாக்குரிமையை மக்கள் பயன்படுத்திய ஆண்டு எப்போது? 1954. 1960. இல்ல. 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலாருக்குமே வாக்களிக்கக்கூடிய உரிமை வழங்கப்பட்டதுதான் சர்வசன வாக்குரிமை. இது டொனமூர் அரசியல் அமைப்பின்படி வழங்கப்பட்டது. அதெல்லாம் சரி, ஓகே. அந்த வாக்குரிமை 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் 2 பேருமே போயிட்டு எந்த ஆண்டு வாக்களிச்சாங்க? 1931. 1936. வெரி குட். 1936ஆம் ஆண்டு. 1936ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தல்ல தான் மக்கள் வந்து முதல் முறையா அந்த சர்வசன வாக்குரிமையை வந்து பயன்படுத்தினாங்க. 1960 என்னன்னு சொன்னா, அதாவது 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலாரும் வாக்களித்த முதலாவது தேர்தல் தான் 1960ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற எலெக்ஷன். சரியோ? சோல்பெரிய பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம் விலங்கல்ல. அந்த 18 வயதுக்கு மேற்பட்டாக்கள் எப்ப சார்? 1960. 1960ஆம் ஆண்டு நடந்த அந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு அதுக்குரிய அந்த உரிமை வழங்கப்பட்டது 1959ஆம் ஆண்டு. உரிமை வழங்கப்பட்டது 59 இருந்த போதிலும் வாக்களித்தது 1960ஆம் ஆண்டு நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன். சோல்பெரிய பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம் 2 சபைகளை கொண்டமைந்ததாக காணப்பட்டது. ஒன்று வந்து செனட் சபை, அடுத்தது பிரதிநிதிகள் சபை. ஒன்று செனட் சபை, அடுத்தது பிரதிநிதிகள் சபை. இது சோல்பெரி யாப்புல கொண்டு வந்த ஒரு விடயம். சரி, 8வது கேள்வியை பாருங்க. அமெரிக்க நாட்டின் புலனாய்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? CIA. ஓகே. அப்ப இன்வெஸ்டிகேஷன் இஸ்ரேல். இஸ்ரேல், அதாவது இஸ்ரேலினுடைய
உளவு பிரிவு தான் மொசாட். அதே போல சின்பெட்னு சொல்லி ஒரு உளவு சேவை வந்து இஸ்ரேல் நாட்டுல வந்து இருக்குது. இந்தியாவினுடைய உளவு சேவை தான் RAW ரோ. இந்த ML6 சொல்றது ஐக்கிய ராஜ்யம், இங்கிலாந்தினுடைய உளவு சேவையை தான் ML6 சொல்லி சொல்றது. அதுக்கு வந்து முதலாவது முறையாக ஒரு பெண் வந்து அதுக்கு தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. முதலாவது முறையாக ஒரு பெண் வந்து அந்த ML6 சொல்ற அந்த உளவு சேவைக்கு தலைவரா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது முதலாவது பெண் தலைவர். FBI என்னத்துக்கு வரும் சார்? FBI இந்தியா, இது சாரி அமெரிக்காட தான். ரெண்டும் என்ன வித்தியாசம் சார்? CIAக்கும் FBIக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே அவங்களோட உளவு சேவை தான். அதாவது ரெண்டு வகையில அவங்க தொழிற்படுறாங்க. அவ்வளவுதான். இப்ப இஸ்ரேலை பொறுத்தவரை இஸ்ரேல்லயே ரெண்டு விக்குது. ஒன்று வந்து மொசாட் இருக்குது, இன்னொன்று சின்பெட் இருக்குது. அதே போல அமெரிக்கால இருக்குது CIA, FBI அப்படி எல்லாம் வரும். சரியோ? விலங்கல்ல ஸ்ரீலங்காக்கு இலங்கையில் இருக்கிறது இந்த ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சொல்லி SIS சார். SIS SSI SIS SIS. அப்ப அந்த யூகேல முதலாவது அந்த பெண் தலைவர் பேர் வந்து என்னன்னு சொன்னா பிளைசி மெட்ரவேலி. அவங்க தான் இப்ப ஈக்கிறாங்க தலைவரா. சரியா? சைனாட வந்து MSS சொல்றது, ரஷ்யாட வந்து SVR சொல்றீங்க. சைனாட MSS, ரஷ்யாட வந்து SVR. சைனால என்ன சார்? MSS. சார் ரஷ்யாட வந்து SVR. சார் யூகேட அந்த கேர்ள் நேம் என்ன இப்ப இருக்கிற? பிளைசி மெட்ரவேலி. சரி, 9வது கேள்வி பாருங்க. கல்வித்துறையில் முக்கியமாக கருதப்படும் 5E எனப்படும் கற்பித்தல் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ரோகர் பைபி. அரிஸ்டோட்டில பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலின் தந்தை, விலங்கியலின் தந்தை அப்படி எல்லாம் சொல்லப்படுறது. அவர் எழுதின நூல் வந்து அரசியல். பிளேட்டோ எழுதிய நூல் வந்து குடியரசு. நெல்சன் மண்டேலா எழுதினது வந்து சுதந்திரத்திற்கான நீண்ட பயணம், The Long Walk to Freedom, சுதந்திரத்திற்கான நீண்ட பயணம். 27 ஆண்டுகள் வந்து சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் இந்த நெல்சன் மண்டேலா. இவருக்கு 1993ஆம் ஆண்டு சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. எப்ப சார் நோபல் பரிசு? 1993 சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. பத்தாவது கேள்வி பாருங்க. இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் யார்? சார் ஐவர் ஜெனிங்ஸ். சார் ஐவர் ஜெனிங்ஸ். அப்ப இலங்கையுடைய முதலாவது பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன? இலங்கை பல்கலைக்கழகம் 1942 இலங்கை பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன். 1942 யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன். இது வந்து இந்த 1870ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த மருத்துவ கல்லூரி. அதே போல யூனிவர்சிட்டி காலேஜ் ஒன்று ஓபன் பண்ணாங்க 1921ஆம் ஆண்டு. இது ரெண்டையும் இணைத்ததா தான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன் வந்து 1942ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுது. அப்ப இதுல இந்த முதலாவது வைஸ் சான்சலர் தான் சார் ஐவர் ஜெனிங்ஸ்.
சார் அந்த யூனிவர்சிட்டிக்கான இப்ப பேரதனி யூனிவர்சிட்டின்னு சொல்றது. அது என்னன்னு சொன்னா, அப்ப அந்த காலத்துல பேராதனியும் இருந்தது, கொழும்பும் இருந்தது. ரெண்டுமே இருந்ததுதான். அதாவது சார் ஐவர்ஜெனிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் பேராதன் யூனிவர்சிட்டிக்கும் வைஸ் சான்சலர் அவராக தான் வருவாரு, கொழும்பு யூனிவர்சிட்டிக்கும் வைஸ் சான்சலர் அவராக தான் இருக்கிறாரு. ஆனா இலங்கையுடைய முதலாவது பல்கலைக்கழகம் என்ற ரீதியில சார் ஐவர்ஜெனிக்ஸை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதிலா நம்ம பார்க்கிறோம். அப்ப இலங்கையர் யார் முதலாவது துணை வேந்தரா இருந்த? நிக்கலஸ் ஆர்டிகல். CWW கண்ணங்கரா பொறுத்த வரைக்கும் அவர் தான் முதலாவது கல்வி அமைச்சர். CWW கண்ணங்கரா. அதே போல இலவச கல்வியை அறிமுகப்படுத்திய நபர். EA நுகேவல வந்து சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர். EA நுகேவல. பதினோராவது கேள்வி பாருங்க. பிரான்சிய புரட்சி நடைபெற்ற ஆண்டு யாது? 1789. ஓகே. இதுல 1776 சொல்றது அமெரிக்க புரட்சி. 1776 என்பது அமெரிக்க புரட்சி. 1917 வந்து ரஷ்ய புரட்சி. 1688 வந்து அதுக்கு ஆங்கில புரட்சின்னு சொல்லுவாங்க, அமைதி புரட்சின்னு சொல்லுவாங்க, இங்கிலாந்து புரட்சின்னு சொல்லுவாங்க, ரத்தம் சிந்தாத போர்னு சொல்லுவாங்க. அப்படி பல பேர்கள் இருக்கிறேன். ஆங்கில புரட்சி, அமைதி புரட்சி, இங்கிலாந்து புரட்சி, ரத்தம் சிந்தா போர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப சீன புரட்சி எப்ப? 1949. வெரி குட். 1949. 1949 வந்து சீன புரட்சி. அதே போல 1959 ஆண்டு கியூப புரட்சி. 1959 ஆண்டு கியூபா புரட்சி. கிட்டத்தட்ட 59 ஆண்டுகள் கியூபா ஆண்டார் பிடல் காஸ்ட்ரோ. பன்னெண்டாவது கேள்வி பாருங்க. தேசிய செயற்கை நுண்ணறிவு ஆலோசனை குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றனர்? 10 பேரா? அதே போல இந்த மத்திய வங்கி நாணய சபையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க? 5 பேரா? ஓகே. அந்த 5 பேர் யாரு? ஆளுநர் இருப்பாரு, நிதி அமைச்சின் செயலாளர் இருப்பாரு, அடுத்து அந்த ஃபீல்டுக்கு ஸ்பெஷலான 3 பேர் வச்சிருப்பாங்க. சரியோ? அப்ப மகாபோல புலமை பரிசில் ஊடாக எவ்வளவு ரூபாய் மாணவர்களுக்கு வழங்க முன்மொழியப்பட்டுள்ளதுன்னா அது 7500 ரூபாய். இந்த மகாபோல வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது 1981 ஆண்டு லலித் தத்துலத் முதலி அவரோட. பதினாலாவது கேள்வி. சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமையகம் எங்கு அமையப்பெற்றுள்ளது? 13வது என்ன? 13வதுக்கு 7500 ரூபாய். ரெண்டாவது பர்சரி சார் 6000 சார். பர்சரி வந்து 6000. மற்ற சார் இது சர்வதேச நாணயத்தின் தலைமையகம் வாஷிங்டன் USA தானே சார்? வாஷிங்டன்ல இருக்குது. அதுல முதலாவது இருக்கிற லியன் என்னன்னு சொன்னா இன்டர்போல. லியன்ல என்னன்னா இன்டர்போல் இருக்குது. இன்டர்போல் சொல்றது இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்போல் அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன். வியன்னா பொறுத்த வரைக்கும் அங்க வந்து இந்த ஒபெக்
ஒபெக்கினுடைய தலைமையகம் இருக்குது. ஒபெக். ஒபெக்னு சொன்ன என்னன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஒபெக்னு சொன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். சர்வதேச நீதிமன்றம். சர்வதேச நீதிமன்றம், அதே போல சர்வதேச குற்றவியல் குற்றவியல் நீதிமன்றமும் அங்கதான் இருக்குது. ரெண்டுமே அங்கதான் இருக்குது. அண்மையில இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து இந்த நம்மட பெஞ்சமின் நெத்தன்யாகு அவரை கைது செய்யறதுக்கு பிடியாணை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில அண்மையில ஒரு நாடு அவரை நமக்கு அரெஸ்ட் பண்ண இயலாது, அவரை எங்க நாட்டுக்கு நாங்க அழைத்தீகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துல இருந்து விலகிட்டாங்க. அது எந்த நாடு தெரியுமோ? ஹங்கேரி. 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 துருக்கி. ஹங்கேரி. ஹங்கேரி என்ன சார்? ஹங்கேரி. இப்ப இந்த சர்வதேச நாணய நிதியம் ஒரு முக்கியமான ஒரு விடயம் எங்களை பொறுத்தவரை. மற்றது அந்த அமெரிக்காவும் உக்ரைனும் 2-3 அமைப்புல இந்த ஹெல்த் ஆர்கனைசேஷன்லயும் மற்றது சார் 2-3 விலகி இருக்குல்ல சார்? ஆமாம். அமெரிக்கா அண்மையில அந்த ஹெல்த் ஆர்கனைசேஷன் விலகினாங்க. சரியா? அந்த சர்வதேச நாணய நிதியத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தான் இந்த சர்வதேச நாணய நிதியம். இந்த சர்வதேச நாணய நிதியத்தை அடிப்படையா வச்சு இப்ப கடைசியா நான் இங்க மாதிரி இந்த கடைசியா ஒரு 2-3 வருஷத்துல எக்ஸாம் எல்லாத்துலயுமே இந்த சர்வதேச நாணய நிதியம் கேள்வியா அமையப்பட்டுதான் இருக்குது. அந்த வகையில சர்வதேச நாணய நிதியம் ஆரம்பிக்கப்பட்டது 1944 ஆண்டு ஆரம்பிச்சா 1945 ஆண்டு உத்தியோகபூர்வமா அது இயங்குறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. தெரியும். இலங்கை இந்த சர்வதேச நாணய நிதியத்தை எப்ப போயிட்டு இணைகிறாங்க? சார் எப்ப சார்? 1950 ஆண்டு. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில 1950 ஆண்டு தான் மத்திய வங்கி ஆரம்பிக்கப்படுது. இந்த மத்திய வங்கி ஆரம்பிக்கப்பட்டதோட இலங்கை சர்வதேச நாணய நிதியம் அதே போல உலக வங்கி இந்த ரெண்டுலயுமே போயிட்டு தங்களை பதிவு பண்றாங்க. அப்ப 1950 ஆண்டு இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தில் இணைகிறாங்க. அதே போல இலங்கை இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் எப்ப இணைகிறாங்கன்னு சொன்னா 1955 ஆண்டு. ஐக்கிய நாடுகள் சபையில் எப்ப இணைகிறாங்கன்னு கேட்டா 1955 ஆண்டு. இப்ப சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அந்த தலைவர் யாரு? கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா. அவங்க தான் இப்ப அதோட தலைவரா இருக்கிறாங்க. அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செஞ்சிருந்தாங்க. அதோட முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத். ஓகே. அதே போல இலங்கைக்குரியவர் யாருன்னு தெரியுமோ? கீதா கோபிநாத் அல்ல, அண்மையில் இப்ப மாத்திட்டாங்க. நான் இங்க மாதிரி இந்த மே அல்லது ஜூன்ல தான் இலங்கைக்குரிய அந்த சர்வதேச நாணய நிதியத்துல பிரதிநிதியை மாத்திருக்கிறாங்க. அவனோட பேரு தெரியாதோ? தெரியும் சார், நீங்க சொல்லி தந்தீங்க, மறந்துட்டேன். சரி, ஓகே. 15வது கேள்வியை பாருங்க. உலகின் பிரபலமான 97வது ஒஸ்கார் விருது வழங்கும் விழாவில் மிகச்சிறந்த படமாக தெரிவு செய்யப்பட்ட திரைப்படம் எது? ஒப்பன்ஹைமர் 96வது ஒஸ்கார் விருது வழங்கும் விழா. 97வது இப்ப அண்மையில வழங்கப்பட்டது அனோரா. அனோரா. இலங்கைக்குரிய பிரதிநிதி யாருன்றதை நீங்க தேடுங்க. ஓகே. இந்த அப்ப
97வது ஒஸ்கார் விருது வழங்கும் விழால மிகச்சிறந்த படமாக தெரிவு செய்யப்பட்டது அனோரா. இந்த ஒஸ்கார் விருது வழங்குற விழா வந்து பொதுவா வந்து எங்க நடக்குன்னா ஐக்கிய அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துல டொல்பி தியேட்டர், ஹாலிவுட் சிட்டி ஒன்று இருக்குது, அங்க டொல்பி தியேட்டர் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த ஒஸ்கார் விருது வழங்குற விழா வந்து நடக்கும். இது 1929ஆம் ஆண்டுல இருந்து வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இதை வழங்குற நிறுவனம் யாருன்னு கேட்டா த அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இதை வழங்குற நிறுவனம் வந்து த அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். த அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறுவனம் தான் இந்த ஒஸ்கார் விருது வழங்குற விழாவை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதுல சிறந்த நடிகராக தெரிவு செய்யப்பட்டவர் தான் எட்ரியன் பிரெடி. சிறந்த நடிகராக தெரிவு செய்யப்பட்டவர் எட்ரியன் பிரெடி. அதே போல சிறந்த இயக்குனராக தெரிவு செய்யப்பட்டவர் சீன் பேக்கர். சிறந்த இயக்குனராக தெரிவு செய்யப்பட்டவர் சீன் பேக்கர். சரி, அப்ப 16வது கேள்வியை பாருங்க. சார் சின்ன ஒரு இது உண்டு சார். 12வதுக்கு என்ன சார் விட? 12வதுக்கு 10, 4வது. ஓகே, தேங்க்யூ. 16வது கேள்வி, பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2025 நடைபெற இருப்பது. சவுத் ஆப்பிரிக்கால. நடந்து முடிஞ்சிட்டு தானே சார்? நடந்துட்டு பிரேசில். இப்ப பிரிக்ஸ்ல மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்கிறாங்க? 10 சார். பிலிப்பைன்ஸ் கடைசியா ஜாயின் பண்ணு. பிலிப்பைன்ஸோ? இந்தோனேஷியா. இந்தோனேஷியா. அதுல வார நாடுகள் என்னன்னு கேட்டா அது வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. அதன் பிறகு இணைந்தது எகிப்து, UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், எத்தியோப்பியா, ஈரான், கடைசியா இந்தோனேஷியா இணைஞ்சாங்க. சவுதி அரேபியா இதுவரைக்கும் பெண்டிங்ல தான் நிக்கிறாங்க. எதம்மா சொல்ல நாடுகளையா? சரி, நாடுகள் அவ்வளவு முக்கியமே தானே சொல்றேன். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. அது மேலே அந்த பிரிக்ஸ் ஆரம்பத்துல இருந்த நாடுகள் 5. இது சார் ஒவ்வொரு வருஷமும் மீட்டிங் நடக்குமா சார்? ஒவ்வொரு ஆண்டும் இப்ப வச்சு கொண்டு இருக்கிறாங்க. வார வருஷம் அடுத்த வருஷத்துக்கு சார் அங்க எந்த நாடு சார்? அடுத்த வருடம் சவுத் ஆப்பிரிக்கான்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் இல்ல, சவுத் ஆப்பிரிக்கா நினைக்கிறேன். சார் என்ன நோக்கத்துக்காக சார் இந்த இப்படி பிரிக்ஸ் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன சொன்னா, இவங்க வந்து இந்த பொருளாதார ரீதியாக வளர்ச்சி எதிர்பார்த்து கொண்டு வளர்ற நாடு. இப்ப என்னன்னு சொன்னா, இங்க ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்குது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்கிறது. ரஷ்யா, சைனா உள்ளிட்டது. அப்ப இங்கன்னா இந்தியா வந்து எப்படின்னு சொன்னா, இந்தியா வந்து ஒரு நடுநிலைமை வகிக்கிற ஒரு நாடா காணப்படுது. அவங்க ரஷ்யாவுக்கும் அவனோட நேரடி சப்போர்ட் இல்ல, அமெரிக்காவுக்கும் இல்ல, அவங்க பொதுவாகிக்கிற நாடு. ஆனா இல்லைங்கிற ரஷ்யாவும் சைனாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு எதிராகிக்கிற நாடுகள், அதாவது பொருளாதார ரீதியாக. அப்ப இந்த அமெரிக்கால பொருளாதாரத்தை இல்லாமக்கி ரஷ்யா, சைனா அவங்க ஒரு பொருளாதாரத்தை வளர்க்கறது இப்ப அண்மைய கால போக்குவரத்துல தான் அது இருக்கு. ஆரம்பத்திலே இவங்க பொருளாதார வளர்ச்சி அந்த அடிப்படையில தான் இந்த பிரிக்ஸ் அமைப்பு வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப இந்த பிரிக்ஸ் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பேங்க் ஒண்ணு வச்சுக்கிறாங்க. அந்த பேங்க்ல பேர் வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது புதிய அபிவிருத்தி வங்கி. நியூ டெவலப்மெண்ட் பேங்க். அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஷாங்காய், சைனால இருக்குது. ஷாங்காய் சைனால இருக்குது. அது பிரிக்ஸ்லயும் சில முருகல் தன்மை இருக்கணும்னு சொன்னா, இப்ப ரஷ்யாவும் சைனாவும் வந்து அமெரிக்காவோட கொள்கைகளை எதிர்க்கிறதால இந்த இந்தியா அதுக்கு உடன்பட்டு போகாத ஒரு தன்மை இருக்குது. இப்ப சாக் இருந்துச்சு, சாக் அமைப்பிக்க போகல எப்படி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு முருகல் தன்மை காணப்பட்டதால சாக் சரியான முறையில் இயங்கல. அந்த அடிப்படையில தான் பிம்ஸ்டெக் வந்து ஆரம்பிக்கப்பட்டு அது போய்கொண்டு இருக்கின்றது.
அது மாதிரி இப்ப இந்த பிரிக்ஸ்லயும் சில குழப்பங்கள் இருக்கு. இருந்த போதிலும் அவங்களோட பொருளாதார ரீதியா இதாக்குறதுக்காக அவங்க புதிய நாடுகளை இணைச்சு கொண்டு அதை கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. 17வது கேள்வியை பாருங்க. ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் நிறுவனம் சந்திரனில் தரையிறக்கிய விண்கலத்தின் பெயர் யாது? ப்ளூ கோஸ்ட் ப்ளூ கோல்டு. அந்த ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் அது ஒரு தனியார் நிறுவனம் உண்டு. அவங்க இதாக்கின அந்த விண்கலத்துல பேர் வந்து ப்ளூ கோல்டு லேண்டர். ப்ளூ கோல்டு. ப்ளூ கோஸ்ட் மிஷன் 12 ப்ளூ கோஸ்ட் மிஷன் 12 சார் பதில் சார். ஓம். ப்ளூ கோல்டு மிஷன் 1 தான். அதாவது அந்த தரை இறக்குற விண்கலத்துக்கு தான் அந்த லேண்டர் சொல்றீங்க நம்ம. அது மாதிரி மூன் ஸ்னைப்பர் சொல்ற ஜப்பானால நிலவுல தரை இறக்கிய விண்கலத்தை வந்து சொல்றது மூன் ஸ்னைப்பர். ஸ்பேஸ் எக்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து உலகில முதலாவது பணக்காரன இப்ப ரேங்கிங் அடிப்படையில் உலகத்துல இருக்கிற அதி உயர் பணக்கார ரீதியில எலான் மஸ்க் நிறுவனம் தான் ஸ்பேஸ் எக்ஸ். விக்ரம் லேண்டர் என்னன்னு தெரியுமோ? இந்தியாவில அந்த சந்திராயன் 3 சந்திராயன் 3 தரை இறக்கி அந்த விண்கலத்துக்கு தான் விக்ரம் லேண்டர்னு சொல்றோம். அப்ப அண்மையில அழைத்து வரப்பட்டாங்க யாரு? சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர். இவங்க 2 பேரும் வந்த அந்த விண்கலத்துல பேர் என்ன தெரியுமோ? பால்கன் சொல்றது அந்த ரொக்கெட்டை தான் பால்கன் சொல்றேன். இந்த விண்கலத்துக்கு சொல்றது டிராகன் விண்கலம். டிராகன் விண்கலம். பதினெட்டாவது கேள்வி பாருங்க. ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படும் நதி. நைல் நதி. வெரி குட். நைல் நதி. சுயஸ் கால்வாயை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த எகிப்துல தான் சுயஸ் கால்வாய் இருக்குது. அது ஆரம்ப பாயிண்ட் வந்து எகிப்து. அதுல வரக்கூடிய அந்த வரி வருமானங்கள் எல்லாம் எகிப்துக்கு தான் போறத. இது வந்து இந்த மத்திய தரைக்கடல் அதே போல செங்கடலை இணைக்கிறது. மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கிறது. செங்கடல் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி நினைவுக்கு வரணும்? இந்த செங்கடல்ல வந்து இந்த இஸ்ரேல் அதே போல அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல்களை தாக்கி கொண்டிருக்கிறாங்க யமன் நாட்டினுடைய கிளர்ச்சி படை. அவனோட பேர் என்ன? கொங்கோ நதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆப்பிரிக்கால இருக்கிற 2வது பெரிய நதி. கொங்கோ வந்து ஆப்பிரிக்காவுல இருக்கிற 2வது பெரிய நதி. அமேசான் வந்து உலகின் 2வது நீளமான ஆறு. உலகின் 2வது நீளமான ஆறு அமேசான் நதி. பனாமா கால்வாய் எங்க இருக்கிறது தெரியுமோ? பனாமா நாட்டுல வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பிரிச்சு. வட அமெரிக்காவின் தென் அமெரிக்காவின் பிணைக்கின்றதா இது பிரிக்கிறதா இந்த பனாமா கால்வாய் இருக்குது. இதுல கேள்வி ஒன்று, இந்த பனாமா கால்வாய எந்த நாடு உருவாக்குனதுன்னு கேட்கிறாங்க. பிரான்ஸ். வெரி குட். அப்படி 19வது கேள்வி பாருங்க. முதலாம் உலக போரில் விஷவாயுவை பயன்படுத்திய நாடு? ஜெர்மனி. ஓகே, வெரி குட். இந்த முதலாம் உலக போர் வந்து 1914ஆம் ஆண்டுல இருந்து 1918ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில இடம் பெற்றது. இதுலயும் நேச நாடுகள் அடுத்ததை வந்து சொல்றது மைய சக்திகள் சொல்றேன். 2 டீம். ஒன்று நேச நாடுகள், அடுத்தது மைய சக்திகள். அப்ப நேச நாடுகள்ல பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா, இத்தாலி இவங்கெல்லாம் நேச நாடுகள்ல இருந்தாங்க. பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா, இத்தாலி. மைய சக்திகள்ல செர்பியா, துருக்கி, ஆஸ்திரியா, பல்கேரியா இந்த மாதிரி நாடுகள்ல இருந்தாங்க மைய சக்திகள். ஆஹ் 20வது கேள்வியை பாருங்க. திருச்சிராப்பள்ளி முதல் யாழ்ப்பாணம் வரையில் நேரடியாக விமான பயணத்தை ஆரம்பித்துள்ள விமான சேவை யாது? ஏர் இந்தியா. டாடா இண்டிகோ. டாடா இண்டிகோ. இண்டிகோ தான் இந்த ஃப்ளைட்டின் பேர் சார். இல்லையா, அது டாடா இண்டிகோ தானே.
இண்டிகோன்னு யார் இந்த அடிச்சிருக்கு சார். அண்மையில விலங்கல்ல? இண்டிகோன்னு அடிச்சிருக்கு சார். ஓ ஃபிளைட்ல இண்டிகோன்னு அடிச்சிருக்கு. ஆனா ஓ இண்டிகோ அல்லது இந்தியான்னு தான் அந்த இதுல சர்ச் பண்ண வந்தது. ரெண்டும் டாடா குழுமத்தின் ஏர் வஸ்தான் சார். ரெண்டுமே ரெண்டுமே டாடா குடும்பத்துல தானா? ஆமாம் சார். ஆனா அதாவது இந்த உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது டாடா இண்டிகோண்டு தான். சரியா? ஏர் இந்தியா உங்களுக்கு தெரிஞ்சுக்குமே இப்ப அது அண்மையில விபத்துக்குள்ள ஆயிடுச்சுல்ல. அதுவும் டெஸ்டுக்கு டாடா இண்டிகோ தான் இருந்துச்சு. டாடா சரி, நான் இப்ப நான் கேட்கறேன் என்னன்னா, இந்த விபத்துக்குள்ளான அந்த ஏர் இந்தியாவுக்கு தானே அந்த விமானத்துல பேர் என்ன? 17 ஏஐ, அதாவது ஏர் இந்தியா ஏஐ 171. அதுல இறந்தாங்க மொத்தம் வந்து 241. 42 பேர் பயணம் செஞ்சதுல ஒரு நபர் உயிர் தப்பினாரு. அதாவது 11A சீட்ல இருக்கிற அந்த நபர் வந்து உயிர் தப்பினாரு. அவருடைய பெயர் யாருக்கு நினைவிக்குதோ? விஸ்வநாதனா? எனக்கு நான் அவரோட பேரை மறந்துட்டேன். அதான் உங்கள்ட்ட கேட்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி பிரச்சனை அப்புறம் பார்ப்போம். Vishwakumar Ramesh. விஸ்வகுமார் ரமேஷ். ஓகே, சரி. அப்ப 21வது கேள்வியை பாருங்க. அப்ப அதுக்குரிய பதில் 20வது கேள்விக்குரிய பதில் வந்து டாடா இண்டிகோ தான். சரியா? உத்தியோகபூர்வமா வந்த நியூஸ் வந்து டாடா இண்டிகோன்னு தான். 21வது கேள்வி பாருங்க. 6வது ஆசிய பெண்கள் கபடி போட்டியில் 5வது முறையாகவும் வெற்றி பெற்ற அணி யாரு? இந்தியா. அதாவது 6வது ஆசிய பெண்கள் மட்டும் இல்ல, இந்த உலக கிண்ண கபடி போட்டியிலையும் சாம்பியன் பெற்றது இந்திய அணி தான். மென்லையும் வந்து இந்தியா டீம் தான், விமென்லையும் வந்து இந்தியா டீம் தான். ரெண்டுலையுமே இந்தியா டீம் தான் சாம்பியன். இது வந்து என்னன்னு சொன்னா, ஆசிய கபடி போட்டி நடந்தது ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து ஈரான். ஆசிய கபடி போட்டி நடந்த ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து ஈரான். அதே போல இந்த உலக கிண்ண கபடி போட்டிக்கு தானே, அந்த உலக கிண்ண கபடி போட்டி வந்து நடந்தது இங்கிலாந்துல. அது நடந்தது இங்கிலாந்துல. இந்தியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். சும்மா சாதாரணமா இந்த கிளாஸை பொறுத்தவரை என்ன சும்மா இந்த ஒரு கலந்துரையாடல் மாதிரி செய்வது தான் நான் இருந்தேன். உண்மை அதை நான் விலகப்படுத்தி ஒன்றுமில்லை. ஏன்னா நீங்க எல்லாரும் என்னைய பொறுத்த வரைக்கும் என்னை விட அறிவுல பலமான ஆட்கள் இருப்பீங்க. நான் 100% நம்புறேன். ஒரு கலந்த ஒரு டிஸ்கஷனா கொண்டு போனதான் நினைச்சேன் ஒழிய நான் சொல்லி நீங்க கேட்கறதா போகணும் நினைக்கவே இல்லை. நீங்க வெரி குட்டா, நீங்க எல்லாரும் என்னோட கதைக்கிறீங்க. கதைக்கும் போது நிறைய விஷயம் வரும், வெளியே வரும். தெரியாத விஷயங்கள் நிறைய வந்து வெளியே வரும். ஓகே. இந்தியா பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு வந்து அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகை தரது இந்தியா நாட்டுல இருந்து. இலங்கைக்கு அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகை தரது இந்தியா நாட்டுல இருந்துதான். இலங்கைக்கு அதிக அளவு பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுறதும் இந்தியால இருந்துதான். இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை யாரு? அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர். ஓகே. விண்வெளி ஆய்வு மையத்துல பேர் இந்தியாட இஸ்ரோ. ஓகே. உளவு சேவை ரோண்டு பார்த்துட்டோம். அண்மையில அந்த பாகிஸ்தானால நடைபெற்ற தாக்குதலோட பேர் என்ன? விலங்கல்ல? இல்ல நான் கேக்குறது இந்த பாகிஸ்தானால மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் பேர் என்னன்னு? பகல்காம். பகல்காம் தாக்குதல். அதுக்கு எதிராக இந்தியாவில் செய்யப்பட்ட அந்த ஆபரேஷன் பேர் என்ன? ஆபரேஷன் சிந்து. சரியா? இப்ப 22வது கேள்வி பாருங்க. இலங்கை தகுதி கட்டமைப்பு SLQF ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க்னு சொல்றேன். ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் மொத்தமாக எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? 12. 12. ஓகே, 12 இது. இதுல SLQF 3வது வந்து என்னன்னு சொன்னா டிப்ளோமா. SLQF 3வது வந்து டிப்ளோமா. SLQF 5 வந்து பேச்சுலர். இந்த SLQF 5 தான் இந்த NVQ லெவல்ல 7.
NVQ லெவல் 7 தான் இருக்குது. NVQ லெவல்ல 7 தான் இந்த SLQF 5வது லெவல். 12வது வந்து இந்த PhD. 12வது லெவல் PhD. இருபத்தி 3வது உலகின் முதல் தர பணக்காரர்கள் வரிசையில் முதலாம் இடம் வகிக்கும் நபர் யார்? ஓமமா? ஆன்சர் SLQF 12 4வது. சரியோ? அந்த 22வதுக்குரிய ஆன்சர் வந்து 4வது. ஓகே, பதில் சொல்லிட்டீங்க. உலகின் முதல் தர பணக்காரர்கள் வரிசையில் முதலாம் இடம் வகிக்கிற எலான் மாஸ்க். ஓகே எலான் மாஸ்க். சரி, இதுல மார்க் சக்கர்பர்க் வந்து மீட்டா நிறுவனம், அவர் வந்து மீட்டா நிறுவனத்துல தலைவர் அல்லது CEO ஆஃப் மீட்டா நிறுவனம். அதாவது மீட்டான்னு சொல்லும்போது இப்ப ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ரெண்டையுமே உள்ளடக்கியத. லெர்ரி பேஜ் வந்து தெரியும் தான் உங்களுக்கு. இந்த ஃபார்மர் CEO ஆஃப் கூகுள், கூகுள் நிறுவனத்துடைய ஃபார்மர் CEO ஆஃப் கூகுள் லெர்ரி பேஜ். இப்ப இருக்கிறவர் வந்து யார்? இப்ப இருக்கிறது கூகுள்ல சுந்தர் பிச்சை. லெரி பேஜ் வந்து ஃபவுண்டர் தானே சார்? ஃபவுண்டர் தான், ஃபார்மர் CEOவும் தான். ஜெஃப் பெசோஸ் வந்து அமேசான் நிறுவனத்து தலைவர். Alibaba.com சார் தற்காலிகமா தடை செய்கிறாரா சார்? தற்காலிகமா தடை செஞ்சுதான் இருந்தாங்க. இந்த அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ், டேமு எல்லாத்தையும் செஞ்சுதான் இருந்தாங்க. இப்ப திரும்ப என்னமோ அனுமதிச்ச மாதிரி சொல்றாங்க. நம்ம ஒரு நியூஸ் சரியா நம்ம கிடைக்க வர காட்டி நம்ம கை காமிக்கிறேன் நல்ல என்று யோசிச்சேன். லொரி பேஜ் சார் இதுல என்ன சார்? விலங்கல்ல. அந்த லொரி பேஜ்னு சொல்ற அவர் என்ன இது சார்? லெரி பேஜ் வந்து ஃபவுண்டர் ஆஃப் கூகுள். ரெண்டு பேர் சேர்ந்து உருவாக்கினது. ஒருத்தர் லெரி பேஜ், இன்னொருத்தர் பேஜ் தான். சரியா? அப்ப 24வது கேள்வி. சார் எலான் மாஸ்க் வந்து ட்விட்டர் மட்டும் தானா? எலான் மாஸ்க பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, இவர வந்து நம்ம சொல்றதா இருந்தா, அவரை சும்மா சொல்றதா இருந்தா அந்த முதல் தர பணக்காரன்னு சொல்லலாம். ஆமா, அதை கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க. என்னன்னு சொன்னா, இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர். அதே போல ட்விட்டரை வந்து இப்ப அவர் அண்மையில 2022ஆம் ஆண்டு வாங்கினாரு. 2022ஆம் ஆண்டு வாங்கி அந்த ட்விட்டருக்கு பேரை மாத்திக்கிறாரு. இப்ப எக்ஸ் தளம், எக்ஸ் சைட், எக்ஸ் தளம்னு சொல்லி பேரை மாத்திக்கிறாரு. அவர் வாங்கினது 2022ஆம் ஆண்டு ட்விட்டரை. அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு ட்விட்டர் பேரை வந்து எக்ஸ் என்று அவர் பெயர் மாற்றம் செய்யறாரு. இப்ப அது வந்து எக்ஸ் தளம் என்ற ரீதியில செயற்பட்டு கொண்டு இருக்குது. அது வந்து டெஸ்லா இல்ல, டெஸ்லா கார் கம்பெனி அவர்தான். இப்ப அண்மையில வந்து அதே போல அந்த தன்னுடைய சேவையை வந்து இடைநிறுத்தி கூட சமூக செயலி என்னது? ஸ்கைப். ஸ்கைப். ஓகே, ஸ்கைப் இப்ப இல்ல. அவங்க அது வந்து மைக்ரோசாஃப்ட் ஒரு நிறுவனம். அதை வந்து அவங்க நிப்பாட்டிட்டாங்க. அடுத்த 24வது கேள்வி பார்ப்போம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் சார்பில் ரிட் மனு தாக்கல் செய்த நீதிமன்றம் யாது? உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறது உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இல்லையே. ரிட் மனுன்னு சொன்னா அது வந்து சொல்றது நம்ம மேன்முறையீடு. அது ஒரு மேன்முறையீடு. அப்ப அது வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல தான் தாக்கல் செய்யறது. உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை மனித உரிமைகள் அதை விசாரணை செய்யற ஒரு நீதிமன்றமும் உயர் நீதிமன்றம் இருக்குமே. அதாவது கேள்விக்கு வாரது அந்த அடிப்படை மனித உரிமைகள் விசாரணை செய்யப்படும் நீதிமன்றம். அது உயர் நீதிமன்றம். இது உயர் நீதிமன்றம் 1801ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையில இருக்குது. அப்ப 1801 சொல்ல போகல. அப்ப இலங்கையினுடைய ஆளுநர் யாரு? பெட்ரிக் நோத், இலங்கையினுடைய முதலாவது ஆளுநர்.
இப்ப இலங்கையில இருக்கிற பிரதம நீதியரசர் யாரு? முர்து பெர்னாண்டோ. முர்து பெர்னாண்டோ. அதாவது உலகின் இலங்கையில முதலாவது பெண் பிரதம நீதியரசர் வந்து சிராணி பண்டாரநாயக்க. அதன் பிறகு வந்த 2வது பெண் பிரதம நீதியரசர் இந்த முர்து பெர்னாண்டோ தான். சரியோ? இருபத்தஞ்சாவது இம்முறை தெற்காசிய நாடுகளின் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி நடாத்தும் நாடு இலங்கைய ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இலங்கை இதை கொடுத்துக்கிறாங்க. அதே போல இந்த T20 வேர்ல்ட் கப்பு அது வந்து யாரு கொடுத்துக்கிறாங்க? 2026 T20 வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இந்தியாவும் இலங்கை. இந்தியாவும் இலங்கையுமா ரெண்டும். என்ன பாகிஸ்தான் வந்தா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு போகல, இலங்கையில மேட்ச் வைக்க போறேன்னு சொல்லுவாங்க, இலங்கையில விளையாட போறேன்னு சொல்லுவாங்க. இப்ப மேட்ச் போய் கொண்டெல்லாம் இருக்குது இலங்கைக்கும் பங்களாதேஷுக்கும். ஆம் சார். நான் உண்மையா சொல்ல போனா நான் மேட்ச் தான் பார்க்க போறதுக்கு இருந்தேன். சார் செய்யுங்கன்னு சொன்னதால, சிவராஜா சார் செய்யுங்கன்னு சொன்னதால செய்யறேன். கொழும்புல இருந்து கொண்டு லிமிட் பண்ணி 100 பேரை லிமிட் பண்ணிக்கிறீங்க சார். நான் ஜாயின் பண்ணிக்க விட இல்லை சார். அது என்னடா 100 பேர் தான் கலந்து கொள்ள இயலும். அது 100 பேரை விட அதிகரிச்சதால அந்த லிமிட் ஆயிட்டு. ஆனா ரெக்கார்டிங் குரூப்ல போடுவேன். 25வது ஆன்சர் என்ன சார் சொன்னீங்க? பங்களாதேஷ். இலங்கை இலங்கை. சார் 26வது கேள்வி பாருங்க. மக்களின் காணி உரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவிற்கு அமைய 20 லட்சம் குடும்பங்களுக்கு காணி உறுதி பத்திரம் வழங்கும் வேலை திட்டத்தின் பெயர் யாது? உரிமைய உரிமைய. ஓகே. அப்ப யுக்தி என்று சொல்றது என்ன? போதைப் பொருள் போதைப் பொருள் தடுப்பு வேலை திட்டம். அது வந்து கடந்த அரசாங்கத்தால் தான் மேற்கொள்ளப்பட்டதா? கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்றது அது இப்பத்திய அரசாங்கம் அந்த 5 கேட்டகரிக்குள்ள, அதாவது இப்பத்திய அரசாங்கம் வந்து முக்கியமான ஒரு 3 கொள்கைகளை 3 பாலிசியை வந்து கடைபிடிக்க. அதுல ஒன்று கிளீன் ஸ்ரீலங்கா. இப்ப அண்மையில வந்து இதாக்கியிருக்காங்க டிஜிட்டலைசேஷன் சொல்லி ஒன்று. சரியா? அப்ப இந்த கிளீன் ஸ்ரீலங்காக்கு வந்து நிதியுதவி வழங்கிய நாடு யாரு? ஜப்பான். ஓகே. 27வது பாருங்க. இலங்கையில் அதிக அளவு குளங்களை புனர் நிர்மாணம் செய்த ஆங்கிலேய ஆளுநர் யார்? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த இப்பத்திய அரசாங்கம் 3 இதை ஃபாலோ பண்றீங்க, 2 தான் சொன்னீங்க, மத்தது என்ன சார்? ஒன்று கிளீன் ஸ்ரீலங்கா. இப்ப அண்மையில வந்து செய்யறாங்க வந்து அது வந்து டிஜிட்டலைசேஷன். இல்ல டிஜிட்டலைசேஷன் சார். இந்த ஜிஓபி பே அதான் சார். இல்ல அது இல்ல. அது வந்து அந்த இதுதானே தண்டப்பணம் கட்டுறதுக்காக இலங்கையில அறிமுகப்படுத்தினது தானே. அதுல ஒரு செயற்திட்டம் தான் அந்த ஜிஓபி எல்லாமே அந்த டிஜிட்டலைசேஷன். அதே போல இந்த டிரைவ் நேஷன் சொல்லி ஒரு பாலிசி ஒன்றும் போகுது. அந்த திட்டம் அது எதுக்குள்ள வருது சார்? அஸ்பெசும திட்டம் எல்லாம் வாரது அவங்கள நலன்புரி தானே, அது நலன்புரி தேவையில வாரது தானே. விலகல நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீலங்காவா? ஓம் சார். வேலை வாய்ப்பட்ட இளைஞர் யுவதிகளுக்காக அது சமுர்த்திட. அது வந்து என்னது, வேலை வாய்ப்பற்றவர்களுக்கு வேலை வழங்குறதுக்காகவா? இல்ல, ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. 50,000 ரூபாய் காசு கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து பிரைவேட் செக்டர் உள்நாட்டு வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு பெற்று கொடுக்க போறாங்க. சரி ஓகே. உண்மையா நல்ல ஒரு சிஸ்டம் தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும். சரி 27வது கேள்வி பாருங்க. இலங்கையில் அதிக அளவு குளங்களை புனர் நிர்மாணம் செய்த ஆங்கிலேய ஆளுநர் யார்? வில்லியம் கிரகரி. வில்லியம் கிரகரி. அது அவர் தான் இந்த இலங்கையில தேசிய அருங்காட்சியகத்தை ஆரம்பித்தவர் அவர் தானே. தேசிய அருங்காட்சியகம் அதை வந்து ஆரம்பம் செஞ்சவர் வந்து இந்த வில்லியம் கிரகரி தான்.
இப்ப வில்லியம் கிரகரியை பொறுத்தவரை 2 விடயம் இருக்குது. ஒன்று வந்து அதிக அளவு குளங்களை புனர் நிர்மாணம் செய்த ஆளுநர். அதே இப்ப இந்த கிரகரி லேக்னு சொல்லி இப்ப நுவரெலியால நயிக்குதல்ல, சரியோ? அதே போல இந்த தேசிய அருங்காட்சியகம் இதை ஓபன் பண்ண வரும் வில்லியம் கிரகரி தான். தோமஸ் மெய்ட்லண்டை பொறுத்த வரைக்கும் யூரி சபைகள் இவருடைய காலத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது. யூரி சபைகள் தோமஸ் மெய்ட்லண்ட் காலத்துல ஆரம்பிக்கப்பட்டது. ராபர்ட் பிரவுன்ரிக் வந்து கண்டியை கைப்பற்றிய ஆளுநர் 1815ஆம் ஆண்டு. எட்வர்ட் பான்ஸ் வந்து பெருந்தெருக்களை அபிவிருத்தி செய்த ஆளுநர். எட்வர்ட் பான்ஸ் வந்து பெருந்தெருக்களை அபிவிருத்தி செய்த ஆளுநர். ஜார்ஜ் ஹென்ரி வாட் என்ன செய்தாரு? யாரும் சொல்லலுமா? ஜார்ஜ் வாட் அல்லது ஹென்ரி வாட் அல்லது ஜார்ஜ் ஹென்ரி வாட் புகையிரதம். புகையிரத பாதைகளை உருவாக்கினார். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க 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 செஞ்ச அந்த முக்கியமான சேவைகளை சொல்றதுக்கு. அதே போல அந்த 1848ஆம் ஆண்டு ஏற்பட்ட கிளர்ச்சி, அந்த டைம்ல ஆளுநரா இருந்தவர் டோரிங்டன். அவர் தான் அந்த வரிகளையும் வந்து அந்த அதிக அளவு வரிகளை சுமத்தின ஒரு ஆளுநரா டோரிங்டனை தான் சொல்லப்படுறது. 28வது கேள்வியை பாருங்க. அப்படி அப்படி நிறைய அந்த பொதுவா அந்த ஆளுநர்கள் அவங்க ஆற்றிய முக்கியமான சேவைகள் இருக்கு. நம்ம அதை தான் மெயின் பண்ணணும். இப்ப நம்ம எதிர்பார்க்க கூடாது இலங்கையில முதலாவது ஆளுநர் யாரு, முதலாவது ஆளுநர் நாயகம் யாரு அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்பாங்க. நம்ம எதிர்பார்க்க கூடாது. 28வது கேள்வி பாருங்க. செங்கடலில் தாக்குதல்களை மேற்கொள்ளும் ஹவுத்தி படை கிளர்ச்சியாளர்கள் என் நாட்டுக்கு சொந்தமானவர்களா? யமன். யமன் நாட்டுக்கு தான் சொந்தமான. ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற கிளர்ச்சிக்குள்ள பேர் என்ன? தாலிபான்கள். பிலிப்பைன்ஸ்ல இருக்கிறார்கள் அபு சாயிப். பலஸ்தீன்ல இருக்கிறது ஹமாஸ். லெபனான் ஹிஸ்புல்லா. ஓகே. எல்லாத்தையும் இந்த அரவாசி தாண்டி முழு தகவல்களும் தரல தந்த உங்களுக்கு எழுதுறதுக்கு இடம் அப்புறம் திரும்ப படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி போயிடும். இன்னொரு கிளாஸ்ல அந்த மத்த நாடுகள் எல்லாம் தரேன். 29வது கேள்வி பாருங்க. 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கி மீது அணுகுண்டு வீசிய நாடு எது? அமெரிக்கா. அமெரிக்கா. அந்த அணுகுண்டுட பேர் என்னன்னு தெரியுமா? இந்த முதலாவது ஹிரோஷிமா மீது 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி அணுகுண்டு வீசுறாங்க. அதுல பேர் என்ன? அடுத்தது பேட்மேன். 1945 ஆகஸ்ட் 9ஆம் தேதி நாகசாக்கி மேல அடுத்த அணுகுண்டு வீசுறாங்க. அப்ப இந்த 2ஆம் உலக மகா யுத்தம் 1939ஆம் ஆண்டுல இருந்து 1945ஆம் ஆண்டு காலப்பகுதியில நடைபெறுது. இதுல நேச நாடுகள், அச்சு நாடுகள் அப்படின்னு சொல்லி 2 அணிகளாக பிரிந்துதான் யுத்தத்தை மேற்கொள்றாங்க. நேச நாடுகள்ல ரஷ்யா, யுஎஸ்ஏ, அமெரிக்கா, பிரித்தானியா, சீனா இந்த மாதிரி நாடு. அதாவது இப்ப அந்த வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகள் எல்லாம் அந்த நேச நாடுகள் இருந்தவங்க தான் ஐக்கிய நாடுகள் சபையில. அச்சு நாடுகள்ல ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி போன்ற நாடுகள் இருந்தாங்க. 5 நாடு தானே சரி அந்த இதுல இருக்குது வீட்டோ அதிகாரத்தோட. வீட்டோ அதிகாரத்தை 5 நாடு. அது எப்படின்னா ரஷ்யா, அமெரிக்கா, பிரித்தானியா, சீனா, அடுத்தது பிரான்ஸ். பிரான்ஸ். இந்த 5 நாடு இருக்குது. இந்த 5 நாடு வந்து நிரந்தர உறுப்புரிமை கொண்ட 5 நாடு. மொத்தம் வந்து அந்த பாதுகாப்பு சபையில 15 நாடுகள் இருக்கும். மேலதிகமா 10 நாடு அவங்க நியமிப்பாங்க. அது அந்த 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுற மாதிரி. அவங்களுக்கு வீட்டு அதிகாரம் இல்லை. அவங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கொண்டு இருக்கும் நாடுகள். சார் ஓ இந்த கவுதி அது என்ன அவங்க என்ன நோக்கத்துக்காண்டி சார் ஊராடுறாங்க? ஹவுத்தியோட நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த பாலஸ்தீன்ல இருக்கிற அந்த பொதுமக்கள் மீதான அந்த தாக்குதல் அதை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க.
அப்ப அந்த பொதுமக்கள் மீதான அந்த தாக்குதலை நீங்க நிப்பாட்டுங்க, நாங்களும் நிப்பாட்டிடுவோம், நாங்களும் இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. யுத்தம்னு சொல்றது இராணுவங்களுக்கு இடையில ஏற்படக்கூடியது தானே, பொதுமக்களை பாதிக்க கூடாது. 30வது கேள்வி பாருங்க. பட்டலந்த விசாரணை ஆணைக்குழு எதனுடன் தொடர்புடையது? சித்திரவதை முகாம். சித்திரவதை முகாம். சரி, அது சித்திரவதை முகாம் தான். ஓகே. அப்ப இந்த அண்மையில இப்ப அங்க எங்க நம்மட செம்மணி மனித புதைகுழி அப்படின்னு ஒன்று போகுதல்ல இப்ப அங்கால வடக்குல. அது வந்து அது எப்படி அது முந்தி ஒரு ஆர்மி ஸ்பேஸ் இருந்தது அப்படியா? ஆமாம் சார், அதுல ஆர்மி கேம்ப் ஒன்று இருந்தது. அப்படியே அவங்க கொலை பண்ணி அங்க அடக்கினேன் எல்லாரையும். ஆமாம் சார். அந்த இதுதான் அந்த யுத்தங்கள்ல பிள்ளைன்னு சொல்றது. இப்ப யுத்தம்னு சொல்றது இராணுவத்துக்கு இடையில சாதாரண பொதுமக்களை வந்து இதாக்குறது, அது ஏற்றுக்கொள்ள அது எந்த வகையிலையும். அதுலயும் பெண்கள் சிறுவர்களை எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளாது. சரி, ஓகே. 31வது கேள்வியை பாருங்க. அரசாங்க பொது கணக்கு குழுவின், அதாவது கோப்பான்னு சொன்னா கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ், அதோட தலைவராக செயற்படுபவர் பெயர் என்ன? அரவிந்த் சேனரத். இப்ப இந்த பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான குழுக்கள் நிறைய இருக்குது. அதுல பிரதானமா 3 விடயத்தை பார்க்கலாம். ஒன்று வந்து கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் ஒன்று, அதோட தலைவரா இப்ப அரவிந்த் சேனரத் இருக்கிறாரு. இன்னொன்று வந்து கமிட்டி ஆன் பப்ளிக் என்டர்பிரைஸ் அரச நிறுவனங்கள், அதனுடைய தலைவரை யார் இருக்கிறது? நிஷாந்த சமரவீர. ஓகே, அது கோப். இன்னொன்று வந்து கமிட்டி ஆன் பப்ளிக் ஃபைனான்ஸ், ஹரிஷாடி சில்வா தலைவர் ஹரிஷடி சில்வா இருக்கிறார். ஓகே. அப்ப 32வது கேள்வி. இவ்வருடத்தின் சர்வதேச மகளிர் தினத்தின் துணைப்பொருள் யாது? சமத்துவம், அதிகாரம் அளித்தல். வெரி குட். சர்வதேச துணைப்பொருள் என்னன்னு கேட்டா அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கும் உரிமைகள், சமத்துவம், அதிகாரம் அளித்தல். இது சர்வதேச துணைப்பொருள். இன்னொரு நபர் நீங்க சொன்னீங்க, அது வந்து தேசிய துணைப்பொருள். சர்வதேச துணைப்பொருள் வந்து அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கும் உரிமைகள், சமத்துவம், அதிகாரம் அளித்தல். இது வந்து சர்வதேச மகளிர் தினத்தில துணைப்பொருள். தேசிய மகளிர் தினத்தில துணைப்பொருள் வந்து வலிமையானவள் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான பாதையாக இருப்பாள். வலிமையானவள் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான பாதையாக இருப்பாள். வலிமையானவள் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான பாதையாக இருப்பார். 33வது கேள்வி. கனடாவின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டவர்? மார்கானி. அவர் வந்து லிபரல் பார்ட்டி, தாராளவாத கட்சி, லிபரல் பார்ட்டி. தாராளவாத கட்சி. அதே போல இந்த கனடால வந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார். இந்த இலங்கையர் ஒருத்தர் தெரிவு செய்யப்படுறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல, கரி ஆனந்த சங்கரி. அவருக்கு அமைச்சு பதவியும் வழங்கப்பட்டீங்க, பொது பாதுகாப்புத்துறை அமைச்சு. பொது பாதுகாப்புத்துறை அமைச்சு. அதே போல யூகேக்கும் புதிய பிரதமர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு, கெய்ர் ஸ்டார்மர், யூகேனுடைய பிரதமர். சார், அந்த பொது பாதுகாப்புத்துறையோட அமைச்சர் யாரு சார்? கரி ஆனந்த சங்கரி.
கரி ஆனந்த சங்கரி. அந்த யூகேட சொல்லுங்க. யூகேட பிரதமர் புதுசா நியமிக்கப்பட்டு வந்து கெய்ர் ஸ்டாமர். கெய்ர் ஸ்டாமர், KEIR ஸ்டாமர். அவர் வந்து தொழிலாளர் கட்சி. அவர் வந்து தொழிலாளர் கட்சி. இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க நிறைய எக்ஸாம் செஞ்சுக்கிறீங்க. பொதுவா இப்ப இந்த கட்சிகளை வந்து மையப்படுத்தி கேள்விகள் வருது, அவங்களோட கட்சிகள் என்னன்னு. அதே போலதான் டொனால்ட் ட்ரம்ப், நான் கடைசி நடந்த SLAS லிமிடெட் எக்ஸாம்ல வந்த கேள்வி, டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசியல் கட்சி என்னன்னு. குடியரசு கட்சி. அதாவது 45வது ஜனாதிபதியாக இருந்தாரு. அதே போல 47வது ஜனாதிபதியா இப்ப இருக்கிறாரு அமெரிக்காவினுடைய. 33வது விலங்கல்ல 33வது ஆன்சர் அதுதான். ஆன்சர் வந்து மார்க் கார்னி. மார்க் கார்னி. விலங்கல்ல கட்சி எது சார்? லிபரல் பார்ட்டி, தாராளவாத கட்சி. முப்பத்தி 4வது கேள்வி பாருங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவரது பெயர் யாது? உருசுலா ஒன் டெர் லெயன். அதாவது போப் சஞ்சிகை வெளியிடப்பட்ட 2024ஆம் ஆண்டில் பலம் வாய்ந்த பெண்மணி என்ற ரீதியில அவங்க முதலாவது இடம் வகிக்கிறார். உருசுலா ஒன் டெர் லெயன். இந்த ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை, ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துல மொத்தம் 27 நாடுகள் இருக்குது. இத தலைமையகம் பெல்ஜியத்துல பிரசல்ஸ் நகரத்துல இருக்கு. பெல்ஜியம்ல பிரசல்ஸ் நகரத்துல இருக்கு. அவ்வளவு போதும், நான் நிறைய விட தரல, எழுத உங்களுக்கு இடம் போதான் போதும். இவங்க நாணயம் விலங்கல்ல நாணயத்தை மாத்திட்டா சார்? இல்ல யூரோ தான் இது வரைக்கும் இருக்கு. அந்த யூரோவை பயன்படுத்துற நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்துல 20 நாடுகள் அந்த யூரோவை தன்னுடைய நாட்டின் அழகாக பயன்படுத்துறாங்க. 7 நாடுகள் பயன்படுத்தல. பல்கேரியா, ஸ்வீடன், வேற ரொமேனியா, செக் குடியரசு, இவங்க எல்லாம் பயன்படுத்த இல்லை. சரியோ? சரி, 35வது கேள்வியை பாருங்க. எண்ணெய் வெளியேற்றுவதற்கான சதி எனும் நூலின் ஆசிரியர் யார்? கோட்டாபய ராஜபக்சோ. சிங்களத்துல வந்து குமந்திரனை என்று சொல்லுவாங்க. எண்ணெய் வெளியேற்றுவதற்கான சதி எனும் நூலின் ஆசிரியர் கோட்டாபய ராஜபக்ச. அதே போல இலங்கையில அண்மையில வந்து நம்மட யாரு டாக்டர் சாஃபி, அவர் தொடர்பா ஒரு புத்தகம் ஒன்று எழுதி வெளியிட்டார். நம்ம நிமல் அபேசிங்க, அதாவது சிங்கள பத்திரிகைக்கு ராவே என்று சொல்லி அந்த சிங்கள பத்திரிகை ராவேயுடைய ஒரு எழுத்தாளர் தான் இந்த நிமல் அபேசிங் என்று சொல்றவர். அவர் அந்த டாக்டர் சாஃபி தொடர்பான ஒரு நூல் ஒன்று வெளியிட்டார். அந்த நூலுடைய பெயர் யாருக்கும் தெரியுமோ? கர்ப்பப்பை யுத்தம். வெரி குட், கர்ப்பப்பை யுத்தம். 36வது கேள்வி பாருங்க. தூர கிழக்காசிய நாடுகளின் ஆசியான் அமைப்பின் மாநாடு இடம்பெற்ற நாடு எது? அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு மலேசியா. 2025 மலேசியா. இந்த ஆசியான் அமைப்பு 1976ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. முப்பத்தி 7வது கேள்வி. ஓம் ஏசியன் விஷன் என்ன சார்? ஏசியன்னு சொல்றது என்னது? தூர கிழக்காசிய நாடுகள். அப்ப தூர கிழக்காசிய நாடுகள்ல யார் வர்றது? இந்த இந்தோனேஷியா, அந்த சிங்கப்பூர், அந்த லைனை சம்பந்தப்பட்ட நாடுகள். அவங்களோட பொருளாதார வளர்ச்சி அடிப்படையாக கொண்டுதான் அந்த ஏசியன் அமைப்பு உருவாக்கப்பட்டது. அவங்க எல்லாருமே இந்த பொருளாதார ரீதியா வளர்ந்து கொண்டு வர நாடுகள். 37வது கேள்வியை பாருங்க. சூரிய மைய கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ். சார்பியல் கோட்பாடு டார்வின்.
சார்பியல் கோட்பாடு ஐசாக் நியூட்டன். இல்லையே. ஐன்ஸ்டீன். புவிமைய கோட்பாடு தான் சர் ஐசக் நியூட்டன். சார்பியல் கோட்பாடு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நவீன பௌதிகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவரா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். பென்சிலினை கண்டுபிடிச்சவர் யாரு? Fleming. வெரி குட். அலெக்சாண்டர் ஃபிளெமிங். அலெக்சாண்டர் ஃபிளெமிங். அதே போல கிரகங்களின் சுழற்சி வந்து ஜோஹானஸ் கெப்லர். எஸ், ஓகே. 38வது கேள்வியை பாருங்க. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின்படி எத்துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது? துறைகள் சொல்லி கேட்கும் போது கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற துறைகளுக்காக தான் அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டது. துறைகள் என்று கேட்கும் போது எந்த அமைச்சுக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டதுன்னு தெரியுமோ? நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சு. வெரி குட், வெரி குட். நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு. அவங்களுக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்கீடப்பட்டது. இந்த முறை வரவு செலவு திட்டத்தினுடைய வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, துண்டு விழும் தொகை என்னன்னு தெரியுமோ? வருமானம் எவ்வளவு? 4990 பில்லியன். 4990 பில்லியன். செலவு வந்து 7190 பில்லியன். 7190 பில்லியன். ஆகவே நாட்டினுடைய துண்டு விழும் தொகை 2200 பில்லியன். வெரி குட் அம்மா, வெரி குட். 39வது கேள்வி பாருங்க. அதிக வேகம் கொண்ட ஜூக் சோங்சி என்ற குவாண்டம் கணி அறிமுகம் செய்த நாடு? சீனா. சீனா. மிகவும் அது சீனா பொறுத்த வரைக்கும் சீனால நடக்கிற ஒரு எக்ஸாம் ஒன்றைக்குது. அதுதான் இந்த உலகத்திலேயே மிகவும் கடினமான ஒரு எக்ஸாமாக வந்து கருதப்படும். அதை சொல்றது வந்து ஜாகோ எக்ஸாம்னு சொல்லுவாங்க. ஜாகோன்னு சொன்னா GAO GAO எக்ஸாம். இந்த எக்ஸாமை தான் உலகத்திலேயே மிகவும் கடினமான ஒரு பரீட்சைன்னு சொல்லப்படுது. இது வந்து சைனால வந்து இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் என்ட்ரன்ஸுக்காக வைக்கிற எக்ஸாம் தான் இது. அதன் பிறகு இந்த இந்தியால வைக்கிற இந்த UPSI நீட் எக்ஸாம் இதெல்லாம் அடுத்த ரேங்க்ல வர எக்ஸாம்கள். ஆசியாவின் மிகப்பெரிய நாடு வந்து சீனா தான். 40வது கேள்வி. பிரஸ்விஸ் பிரிஸ் எனும் நூலினை தொகுத்தவர்? வஜிர அபேவர்தன். ஓகே, வெரி குட். எதுக்கு 40வதுக்கோ? வஜிர அபேவர்தன. 39 சார். 39வதுக்கு வந்து சீனா. அரசு வரவு செலவு திட்டத்தின் செலவு எவ்வளவு சார்? செலவு வந்து 7190 பில்லியன். 7190. வரவு வந்து 4990 பில்லியன். ஆகவே துண்டு விழும் தொகை 2200 பில்லியன். நம்ம இந்த ஜிக் பொருளாதாரம் சம்பந்தமா அதே போல இந்த உலக வங்கி சம்பந்தமா அடுத்த கிளாஸ்ல பாப்போமா? நான் நிறைய விடயம் தரணும். எனக்கு டைம் போகும். அப்படி செய்வோம். சரி, ஓகேம்மா. அப்ப நான் எவ்வளவு இந்த கிளாஸை முடிச்சு கொள்றேன். நான் அடுத்த கிளாஸ் நம்ம இது சம்பந்தமா கொஞ்சம் பார்ப்போம். 19வது ஆன்சர் வந்து 3வது ஜெர்மனி. 20வது சார். 20வதுக்கு வந்து டாடா இண்டிகோ 3வது. ஓகே சார். நான் ரெக்கார்டிங் போட்டு விடுறேன், குரூப்ல போட்டு விடுறேன். மற்ற விடயங்கள் நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கிளாஸ் அவதானிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் கிளாஸை முடிக்கிறேன் விடத்தோட. ஓகே.
சார்